அன்பின் தேவஜனமே, இந்த நாளிலும் மத்தேயு 26ஆம் அதிகாரம் அதனுடைய 51ஆம் வசனம் முதற்கொண்டு 55ஆம் வசனம் வரை இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இயேசுவை கைது செய்கிறாங்க. கைது செய்த பிறகு இயேசுவோடு இருந்ததில் ஒரு ஆள் தன்னுடைய கையை நீட்டி பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதரை வெட்டுறாரு. அதை இயேசு பார்த்தோடனே, உன் பட்டயத்தை முதல்ல அதில் உரையில் போடு, பட்டயத்தை எடுக்கிற எவனும் பட்டயத்தில் தான் இறந்து போவான். நான் இப்போது என் பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டு அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டாரா? அனுப்ப மாட்டார்னு நினைக்கிறியா நீ? அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும்? அந்த வேளையில் இயேசு ஜனங்களை நோக்கி சொல்கிறாரு, என்ன எதுக்காக கள்ளனை பிடிக்க போகிறது மாதிரி பிடிக்க வந்தீங்க? அதாவது நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை ஏன் பிடிக்க வந்தீர்கள்? நான் தினந்தோறும் உங்கள் நடுவில் தானே உட்காந்துட்டு இருந்தேன் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணிவிட்டு. அப்போ நீங்கள் ஏன் என்ன பிடிக்கவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இது வரைக்கும் நம்ம தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். பாருங்கள், இயேசு நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சீஷர்களை அழைத்த போது சீஷர்கள் நன்றாக நிம்மதியாக தூங்கி கொண்டிருந்தார்கள், கண்மயக்கம் அடைந்திருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இங்கே அவரை பிடிக்க வந்து விட்டார்கள் என்று சொன்ன உடனே அதுவரை அவரை குறித்த ஒரு பாசமோ அன்போ இல்லாதபடிக்கு பிடித்து விட்டார்கள் என்று சொன்ன உடனே உடன் நின்றவன் பட்டயத்தை உருவி வேலைக்காரனுடைய காதை வெட்டினதும் கடவுளுடைய வார்த்தைகளை பாருங்கள். உன் பட்டயத்தை முதல்ல பட்டயத்துக்கு உரையில போடு, பட்டயத்தை எடுக்கிற யாரும் பட்டயத்தில் தான் சாவாங்க, அதனால் முதல்ல நீ உன் பட்டயத்திலோட உரையில போடு அப்படின்னு சொல்கிறார். அப்போது நான் கடவுளை நோக்கி வேண்டிக் கொண்டால் அவர் எனக்கு லேகியோன் அதிகமான நபரை அனுப்பி என்னை விடுவிக்க மாட்டாரா? இப்படி தான் நடக்கணும், இப்படி நடந்தால் தான் கடவுளுடைய சித்தம் நிறைவேறும்னு இருக்குது. அப்போ அதுக்காக தானே நான் என்னை ஒப்புவித்திருக்கிறேன். வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும்? நான் கடவுளுடைய நான் வேறு விதத்தில் தப்பினேன்னா வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும்? வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படி தானே இதெல்லாம் நடக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து மக்களை நோக்கி கேட்குறாரு, நீங்கள் உங்கள் கூட தானே நான் உபதேசம் பண்ணிகிட்டு இருந்தேன், அப்போ என்ன பிடிக்காமல் நீங்கள் தடியலையும் பட்டயத்தையும் எடுத்துகிட்டு என்ன இப்போ பிடிக்க வர வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போது இந்த இடத்துல கடவுள் மனிதரோடு உறவாடி கொண்டிருந்தாலும் அவன் எண்ண தோற்றங்களை அவர் அறிந்தவராக இருந்தபடியினாலே அவர்கள் செய்வது அவருக்கு வேடிக்கையான ஒன்று போல காணப்பட்டது எனலாம். ஏனால் கூட இருந்து அவரை கண்டு கொள்ளவில்லை, அவரை பிடித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லும்போது மட்டும் அவர்கள் பாசத்தை பொழிவது போன்று காண்பித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த மாதிரி தவறான சூழ்நிலையிலும்